இங்க ஒரு மிலிட்டரி கேம்ப்ல ஹார்டான ட்ரைனிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கயிறை பிடிச்சி கும்பலா மேலே ஏற சொல்றாங்க. இரும்பு வேலிகளுக்கு அடியில தவழ்ந்து போக சொல்றாங்க. என்னென்னமோ பண்ண சொல்றாங்க. இதுலலாம் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் சூப்பர் சோல்ஜரா செலக்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இப்படி இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே பல கிலோமீட்டர் ஓடியே வர சொல்றாங்க. அப்போ வழியில ஒரு பிளாக் வருது. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஆபீசர் யார் இந்த பிளாகை கையில எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் ஓடி வர தேவையில்ல, வண்டியில வரலாம்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே எல்லா சோல்ஜர்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு போய் அந்த பைப்ல ஏறி அந்த பிளாகை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையுமே மேலே ஏறவே முடியல. அப்படியே வலிக்கு விடுது. கடைசியில யாராலையுமே முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஸ்டீவன் ஒல்லியா இருக்கிற ஒரு சோல்ஜர் மட்டும் அந்த பைப்பு கிட்ட வந்து அந்த பைப்புக்கு அடியில மாட்டி வச்சிருக்கிற போல்ட உருவி அந்த பைப்பை கீழே தள்ளிட்டு கொடியை கையில எடுத்துக்கிட்டு கெத்தா ஜீப்ல வந்து உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆபீசர் ஒரு கிரனைட் பாம் ஆக்டிவேட் பண்ணி தூக்கி போடுறாரு. அதை பார்த்து எல்லா சோல்ஜர்ஸும் பயந்து ஓடிடுறாங்க. நம்ம ஸ்டீவ் மட்டும் யாருக்கும் ஒன்னாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அது மேலேயே சுருண்டு படுத்துக்கிறாரு. ஆனா பார்த்தா அது ரியல் பாமே கிடையாது. கடைசியில இவருடைய தைரியத்தை பார்த்து இவரையே சூப்பர் சோல்ஜரா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் கேப்டன் அமெரிக்காவை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.